சரி, செந்தில்வேல் வணக்கம். இந்த ஒரு மெசேஜிங்கில் ஒரு உட்கரு இருக்கிறத பார்க்குறோம். அஃப்கோர்ஸ் அதில் இருக்கக்கூடிய இந்த இஷ்யூவை நம்ம பேசணுங்கிறத தாண்டி சிறுபான்மையினர் வந்து தாவேக்காவுடைய ஒரு ரொம்ப முக்கியமான டார்கெட்டாகவோ இல்லை அவங்களோட இஷ்யூஸை எடுக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ அதோடைய பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ் வழக்கமாக திமுக பக்கம் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் தாவேக்காவையும் பார்க்க மாட்டாங்களா? அவங்க எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடுகளையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஹரி, நான் ரொம்ப நாளா இதை சொல்லிட்டு வரேன். சிறுபான்மை மக்களின் நலனுக்காக மரியாதைக்குரிய சகோதரர் விஜய் அவர்கள் குரல் கொடுக்கிறார் என்றால் அது வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது, மகிழ்ச்சிக்குரியது. அதுல மாற்று கருத்து இல்லை. நாட் ஒன்லி திரு விஜய் அவர்கள், அனைத்து கட்சிகளும் இங்க வந்து சிறுபான்மை மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம வந்து உறுதியா இருக்கிறோம். அது ஒன்று. அந்த விதத்தில் அவருடைய குரலை நாம வந்து வரவேற்போம், ஆதரிப்போம், பாராட்டுவோம். ஆனால் அதுல ஒரு உள்நோக்கம் இருப்பதாக ஒரு ஐயப்பாட்டை விஜய் அவர்களுடைய நடவடிக்கை அல்ல. நான் ரொம்ப வார்த்தைகளை ரொம்ப கவனமா சொல்றேன். அதனால அரங்கில் அருமை தம்பி வீர விக்னேஸ்வரர் இணைந்திருப்பார் நினைக்கிறேன். சகோதரர் முஸ்தபாவும் இருக்கிறார். வார்த்தைகளை ரொம்ப கவனமா சொல்றதை கேட்டுட்டு பதில் சொன்னா சரியா இருக்கும். ஆதவர்ஜனா போன்றவர்கள் இது இஸ்லாமியர்கள் நலன் என்பதை தாண்டி இஸ்லாமியர் வாக்குகளை ஏதேனும் ஒரு விதத்துல சிதறடிப்பது, அதன் மூலம் திமுகவை ஏதேனும் ஒரு தொகுதியிலோ ஒரு 10 தொகுதியிலோ திமுகவுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுத்தினால் போதும் என்பது ஆதவர்ஜனா போன்றவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அசைன்மெண்ட் கூட எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அதுக்குள்ள நான் வந்துடுறேன். அதற்கு முன்பாக சகோதரர் முஸ்தபா பேசிக்கிட்ட போது ஒரு வார்த்தையை சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, விஜயை பார்த்து திமுக பயப்படுகிறது அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். யாரை பார்த்து பயன்படுத்துறாங்க? விஜயை பார்த்து திமுக பயப்படுகிறது அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். நான் இப்படி சொல்றேன், ஒரு உண்மையை இன்னைக்கு ஆயுத எழுத்துல சொல்றேன். இதான் உண்மை. திரு விஜய் அவர்கள் நடிப்பதை நிறுத்திவிட்டு அரசியலுக்கு வர வேண்டும் என்று முடிவெடுத்ததற்கு என்ன காரணம் தெரியுமா? கோலமாவு கோகிலா பயங்கர ஹிட். யோகி பாபு ஹீரோவா நடிக்க தொடங்குறாரு. அடுத்தடுத்து நடிகர் சூரி அவர்கள் ஹீரோவா நடிக்க ஆரம்பிக்க போறாரு. சூரி ஹீரோவா நடிக்க போறாருங்கிற தகவல் சினிமா துறையில பரவுகிறது. சூரி நடிச்ச படங்கள் பயங்கரமா ஹிட் ஆகுது. யோகி பாபு நடிச்ச படம் கோலமாவு கோகில எல்லாம் பாக்குறாங்க. சோ இனி நம்ம படம் ஹிட் ஆகாது, நமக்கு போட்டியா யோகி பாபு, சூரி போன்றவர்கள் வந்து விட்டார்கள். எனவே அவர் நடிப்பதை நிறுத்தினார். தமிழ்நாட்டில் அவர் உச்ச நட்சத்திரம் சார். யாரோட கம்பேர் பண்றீங்க? இல்லங்க, யோகி பாபுக்கு சூரிக்கு பயந்துதான் அவர் நிறுத்தினார். அதான் உண்மை. தெரியுது இல்ல? அப்ப உங்களுக்கு இப்ப கோவம் வருது இல்ல? இப்ப சொன்ன உடனே தமிழ்நாட்டுல உச்ச நட்சத்திரம் யாரோட கம்பேர் பண்றீங்கன்னு வருது இல்ல? நடிகர் விஜய் அவர்கள் பிறந்தது எந்த வருஷம் தெரியுமா ஹரி? 1974 ஜூன் 22 நடிகர் விஜய் அவர்கள் பிறக்கிறார். அவர் 1.5 வயது குழந்தையாக தவழ்ந்து கொண்டிருந்த காலம் 1976 ஜனவரி 31 மிசா சட்டத்தில் சிறை செல்கிறார் ஸ்டாலின். எப்படி? போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போனாங்களா? இல்ல. தலைமறைவானாரா? இல்ல. போலீஸ் வீட்டுக்கு தேடி போறாங்க. கலைஞர் சொல்லுகிறார், போயிட்டு 2 நாள் கழிச்சு வாங்க, கட்சி வேலையா பையன் வெளியில போயிருக்கிறான், நாளா கழிச்சு வந்துருவான், நீங்க வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க. சொன்ன மாதிரி வந்து நின்னாங்க. போலீஸுக்கு தகவல் கொடுத்து வர வச்சு அரெஸ்ட் பண்ணாங்க. இவர் 1.5 வயது குழந்தையாக இருக்கின்ற பொழுது மிசாவை எதிர்த்து சிறைக்கு சென்றவர். அவர் வந்து விஜயை பார்த்து அஞ்சுகிறாரா? இப்போ இது எவ்வளவு பெரிய காமெடி. 1992 நான் என்னுடைய வார்த்தை இல்லை, நான் திருப்பி சொல்றேன். நான் குறை மதிப்பீடு செய்வதற்காக சொல்லல. மரியாதைக்குரிய சகோதரர் விஜய் அவர்கள் சொன்ன கருத்தை நான் அப்படியே சொல்றேன். என் வார்த்தையே இல்லை. இப்ப நான் சொல்ல போற வார்த்தை, எனக்கு படிப்பு சரியா ஏறல, அதனால நான் திரைத்துறைக்கு வரேன்னு எங்க அப்பாட்ட அழுது அடம்பிடிச்சேன்னாரு. அழுது அடம்பிடித்து படிப்பு சரியாக வராத காரணத்தினால் 1992 நாளைய தீர்ப்பு படத்தின் மூலம் அவர் அவருடைய தந்தையாரால் அறிமுகப்படுத்தப்படுகிறார். எந்த வருஷம்? 1992. 1989 சட்டப்பேரவைக்குள் சென்று விட்டார் ஸ்டாலின். விஜய்க்கு வயசு இன்னைக்கு 50. ஸ்டாலினுடைய சட்டப்பேரவை அனுபவம் மட்டும் 35 ஆண்டுகள். 7 முறை சட்டமன்ற உறுப்பினர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயர், உள்ளாட்சித்துறை அமைச்சர், துணை முதலமைச்சர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சர் ஆனார். கூவத்தூர்ல உட்கார்ந்து ஆகல. அப்ப நீங்க என்ன சொல்ற? நீங்க ஸ்டாலினை எதிர்க்கலாமா? எதிர்க்கலாம். திமுக எதிர்க்கலாமா? எதிர்க்கலாம். திமுக செயல் திட்டங்களை எதிர்க்கலாமா? எதிர்க்கலாம். அதெல்லாம் வேற. நீங்க ஒரு பிம்பத்தை கட்டுறீங்களே, ஸ்டாலின் அப்படியே நடிக்கிட்டார் விஜயை பார்த்துங்கிறது, யோகி பாபுவும் சூரியன் ஹீரோ ஆயிட்டாங்கன்னு விஜய் பயந்துட்டாருங்கிற மாதிரி ஒத்துப்பீங்களா? ஒரு லாஜிக்க பேசுங்க. ஒன்று. இன்னொன்று, இந்த வழக்கு வகுப்பு சட்ட மசோதா வழக்கு உதயநிதியும் பயந்துட்டாரு ஒத்துக்குவீங்களா? யோகி பாபுவையும் சூரியன் எப்படிங்க? உதயநிதி உச்ச நட்சத்திரம் அவர் நீங்க கிளைம் பண்ண, உதயநிதி எங்கேயும் உச்ச நட்சத்திரம்னு கிளைம் பண்ணவும் இல்ல. எனக்கு வருஷத்துக்கு 1000 கோடி நடிச்சது இல்ல. சரிங்களா? நீங்க கிளைம் பண்ணிக்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க கிளைம் பண்ணிக்க ஒண்ணும் அவர் உச்சபட்ச நட்சத்திரம் கூப்பிட்டு நடிக்க வைப்பாங்க. அப்ப வந்து அவர் யோகி பாபு சூர்யா தெரியல. பரவாயில்லை. நீங்க ஒரு முஸ்தபா நீங்க பேசும்போது எங்கேயுமே நான் குறுக்கிடல. நீங்களும் கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்க சுற்றுல நீங்க பேசிருங்க.
இல்ல நீங்க சொல்றது இருக்குல்ல, உதயநிதியை பார்த்து திமுக விஜயை பார்த்து திமுக பயப்படுகிறது அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, ஸ்டாலின் அஞ்சுகிறார் சொல்றது இருக்குல்ல, அதுக்காக நான் சொல்றேன். இருக்கட்டும், பேசுவோம், உரையாடல் தானே, ஒன்னும் ஆக போறது இல்லை. ஓராண்டு இதைத்தான் நம்ம பேச போறோம். வகுப்பு சட்ட விஷயத்துக்கு வரலாம் திரு ஹரி. வகுப்பு சட்ட மசோதாவை பொறுத்தளவுல 2 செய்தி நான் என்ன சொல்றேன். நான் முதல்ல இருந்தே டேட் வைஸா அதை சொல்லிட்டு இருக்கிறேன். இவங்க திருப்பி ஒண்ணு கேட்கறாங்க. வகுப்பு சட்ட மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது ஏப்ரல் 3ஆம் தேதி. ஆனா அதற்கு முன்பாக ஏப்ரல் 3ஆம் தேதி மக்களவையில் நிறைவேற்றப்படுவதற்கு முன்பாக மார்ச் 27ஆம் தேதி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றினார் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். 4ஆம் தேதி இவங்க மாநிலங்களவையில் நிறைவேற்றிய உடனேயே இங்க என்ன செய்யறாரு, வழக்கு தாக்கல் பண்றாங்க. இவங்க போய் வழக்கு தாக்கல் பண்ணது எப்ப, எல்லாத்தையும் நான் டேட்டோட சொல்லிட்டேன். கடைசி 2 நாள் இருக்கின்ற பொழுது இவங்க போய் வழக்கு தாக்கல் பண்ணாங்க. முதல் நபராக வழக்கு தாக்கல் செய்து திமுக நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர், மாநில உறுப்பினர் வில்சன். யார் சார்பாக தாக்கல் செய்கிறார்? தமிழ்நாடு இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் இந்த ஜேபிசி ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டியினுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய ஆராசா 2 பேர் சார்பாகவும் தாக்கல் செய்தார். இப்ப இந்த மே மாதம் 4ஆம் தேதி ரிஜாயினிங் பெட்டிஷன் ஒண்ணு போட்டுக்கிறாங்க, இன்னொரு கூடுதல் பெட்டிஷன் ஒண்ணு போட்டிருக்கிறாங்க. இதே வகுப்பு சட்டம் தொடர்பாக யாரு, வில்சன் தாக்கல் செய்திருக்கிறார். தமிழ்நாடு முழுக்க திமுக இதற்காக போராட்டம் நடந்துச்சு, ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு, எல்லாமே பண்ணாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், இவங்க கேட்கறது எப்படி இருக்குன்னா, தமிழ்நாடு அரசு ஒரு மனு தாக்கல் செய்யணும். இப்போ தாவேகா மனு தாக்கல் பண்ணிருக்கு. நடிகர் விஜய் தன்னுடைய பேரில் ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறாரா அப்படின்னு நான் கேட்டா எப்படி இருக்கும்? இவ்வளவு பேசுறாரு கேரளா கவர்மெண்ட் சொல்றாங்க, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறதுக்கு ஒரு வேல்யூ இருக்குல்ல. நான் என்ன சொல்றேன், இல்லங்க 2 விஷயங்க. கவர்மெண்ட் இங்க என்ன பண்ணி இருக்குது, தமிழ்நாடு சட்டமன்றத்திலே தீர்மானம் போட்டிருக்குது. சார் தீர்மானம் ஒரே ஒரு நிமிஷம் தீர்மானம் போட்டு கேள்வி கேளுங்க. அதான் நீட்டுக்கு தீர்மானம் போட்டீங்களா, போய் சரியாயிடுச்சா? சக்கச்சத்தீவுக்கு தீர்மானம் போட்டீங்களா, சரியாயிடுச்சா? மீனவர்களுக்கு தீர்மானம் போட்டீங்களா, சரியாயிடுச்சா? அப்ப இந்த தீர்மானம் போட்டு என்ன சரியா போகுது? ஆக்கப்பூர்வமான வேலை செய்யுங்க அண்ணன் சொல்றோம். முஸ்தபா, ரைட், வெரி குட், முடிச்சிட்டீங்களா? ரைட், இதுதான் பாஜகவினுடைய ஆதரவு குரல். நல்லா புரியுதா? நீட்டுக்கு தீர்மானம் போடல, நீட்டுக்கு சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டது. நீட்டுக்கு சட்ட மசோதா, மாநிலங்களினுடைய அதிகாரம் என்ன, கன்கரண்ட் லிஸ்ட்னா என்ன? சார் நீங்க நீட்டுக்குள்ள போனா நிறைய விஷயம் போணும். நீட்டுக்குள்ள நீங்க தீர்மானம் போடவே கூடாது. இல்ல சார், முஸ்தபா சார் கருத்து அவ்வளவுதான வச்சிருங்க. சார் நீங்க பேசுங்க. நான் பேசி முடிக்கிறேன், நீங்க சொல்லுங்க. தமிழ்நாடு சட்டமன்றத்தில், இறையாண்மை மிக்க சட்டமன்றத்தில் ஒரு சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றப்படுகிறது. எதை மாதிரி? சல்லிக்கட்டுக்கு நிறைவேற்றப்பட்டுச்சு. சல்லிக்கட்டுக்கு இந்தியா முழுவதும் தடை, தமிழ்நாட்டில் மட்டும் விதிவிலக்கு வேணும்னு கேட்டோம். அன்னைக்கும் மோடி அரசு மறுத்துச்சு. ஆனால் மிகப்பெரிய எழுச்சி மிக்க போராட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் நடந்துச்சு, உலகம் முழுவதும் நடந்துச்சு. வேற வழியின்றி அன்றைக்கு ஒன்றிய அரசு பணிந்தது. தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒரு விலக்கு கொடுத்தாங்க. 69 விழுக்காடு இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் அப்படித்தான் சாத்தியமாச்சு. அந்த மாதிரி நீட்டுக்கு நாம சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றி அனுப்பணும். நிறைவேற்றிய மசோதாவை ஆளுநர் கிடப்பில் போடுவார். அதை பத்தி தாவேகா போராடாது, கேட்காது. ஒன்றிய அரசு வாங்கி கிடப்புல போட்டு அதை பத்தி கேட்க மாட்டீங்க. அதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்காடி ஆளுநர் ஒரு குறிப்பிட்ட தேதிக்குள், ஒரு குறிப்பிட்ட மாதத்திற்குள் இந்த மசோதாக்களின் மீது முடிவெடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை முதலமைச்சர் பெற்றுத் தருவார். அவரை விமர்சிப்பீங்க. குடியரசுத் தலைவருக்கு சேர்த்து உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுக்கும். 3 மாத காலகட்டத்திற்குள் குடியரசுத் தலைவர் முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லும். அதை பத்தி விஜய் பேச மாட்டாரு. அதற்காக ஆனா நீங்க ஏன் நீங்க தீர்மானம் போடல? நீங்க என்ன நான் என்ன சொல்றேன், 2 வாதங்க. ஒன்று, நான் முதலே சொன்னேன், உங்களுடைய இஸ்லாமியர்களுக்கான உங்களுடைய குரலை நான் மதிக்கிறேன், பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அப்புறம் ஒரு வார்த்தை கேட்டார், நீங்க என்ன செஞ்சீங்க இஸ்லாமியர்களுக்கு? யார் கேட்டார்? நண்பர் முஸ்தபா. இதய சுத்தியோடு பேசுங்கள். 3.5 விழுக்காடு உள் இடஒதுக்கீட்டை பிசிஎம் பிற்படுத்தப்பட்டோர்ல இஸ்லாமியர்களுக்கு 3.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை கொடுத்தவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். இதனால அரசு வேலைவாய்ப்புகளை எத்தனை இஸ்லாமியர்கள் பலம் பெற்றார்கள்? ஓகே, மறந்துட முடியுமா? நான் இன்னொன்னு முடிச்சிடறேன், ஒரு நிமிஷம் ஹரி. சிஏஏ சட்டத்தை ஆதரித்த அதிமுகவை எதிர்த்து எதுவும் கேட்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா ஒருபடி மேல உருது பேசும் இஸ்லாமியர்களை பிற்படுத்தப்பட்ட பட்டியலை சேர்த்தவர் யாரு? டாக்டர் கலைஞர். என்னெல்லாம் செஞ்சிருக்குது. நீங்க போற போக்குல இதை செஞ்சிருக்கு நான் சொல்லி காட்டுறதுக்காக சொல்ல, இது செய்ய வேண்டியது திமுகவின் கடமை. எந்த அரசு இருந்தாலும் இதை செய்யணும். ஆனா போற போக்குல எதுவுமே செய்யல அப்படின்னு இன்னைக்கு விஜயோடு இருக்கக்கூடிய ஒரே காரணத்துக்காக நண்பர் முஸ்தபா இப்படி பேசுவாரே என்று சொன்னால்
மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், என்னுடைய தொப்புள் கொடி உறவுகளான இஸ்லாமியர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் யாருடைய குரலாக ஒலிக்கிறார்கள் என்று. மற்றபடி நடிகர் விஜய் அவர்கள் இஸ்லாமியர்களின் விரோதி நான் எங்கேயும் கட்டம் கட்ட விரும்பல. அவர் பாஜக கூட்டணி சேருவார் நான் சொல்லல, நான் முதலே சொல்லிட்டு வரேன், அவர் பாஜக கூட்டணி சேர மாட்டாருன்னு தான் நான் சொல்லிட்டு வரேன். ஆனால் ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள் ஏதோ விஜய்க்கு எதிராகவே சதி செய்கிறார்கள் என்ற அச்சம் எனக்கு வருகிறது. ஓகே.